ஸோ dude, இந்த வீடியோ நம்ம என்ன போகிறோம்னா ஸ்னாப்சாட்டோடைய ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்னாப்சாட்டில் எப்படி நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம், ஸோ எந்த ஃபில்டர் போட்டால் கரெக்டாக இருக்கும், ஸோ எப்படி நம்ம சேவ் பண்ணலாம், எப்படி நம்ம சேட் பண்ணலாம், ஸோ அப்புறம் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்னாப்சாட் நார்மலாகவே ஒரு க்ரேஸியான ஃபோட்டோஸுக்கு மட்டுமே அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ க்ரேஸியாக ஒரு போஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த ஸ்னாப்சாட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ காமிக்கிற பிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு க்ரேஸியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்னாப்சாட்டில் ஒரு 4 ஃபில்டர் தான் இருக்குது. ஸோ இந்த 4 ஃபில்டர் மட்டும் தான் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த 4 ஃபில்டர் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஸ்னாப் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஸ்னாப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கேமரா தான் நமக்கு வந்து விசிபிள் ஆகுது. இந்த மோஸ்ட்லி இந்த ஸ்னாப் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி ஃபோட்டோ எடுக்க மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் தான் சேட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம ட்ரெண்டிங்காக சாட் பண்ண இன்ஸ்டாகிராம் வந்துருச்சு, வாட்ஸ்அப் வந்துருச்சு. ஸோ நிறைய ஃபீச்சரோடு இருக்குது. ஸோ ஸ்னாப்பில் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரைட் சைடில் ஒரு ஈமோஜி இருக்கும். ஸோ அந்த ஈமோஜி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஈமோஜி வச்சு நாங்கள் ஒரு பொம்மை வச்சு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபில்டர் இந்த மாதிரி இருந்துச்சு. அது பக்கத்தில் இருக்க 2வது ஃபில்டர், அப்புறம் மற்ற ஃபில்டர்லாம் நல்லா இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸில் மாட்டிங்க அப்படின்னா இந்த ஃபில்டர் வந்து கரெக்டாக வரும். அப்புறம் நான் சொல்ல இந்த பொம்மை குட்டி மாதிரி இருக்கிற இந்த ஃபில்டர். ஸோ இந்த 4 ஃபில்டர் மட்டும் தான் கரெக்டாக இருக்கும் பர்ஃபெக்டாக. மற்ற எந்த ஃபில்டரும் உங்களுக்கு வந்து செட் ஆகுது. ஃபோட்டோ எடுக்கணும்னா ஸோ எந்த ஃபில்டர் வச்சுருக்கோமோ அந்த ஃபில்டரில் லைட்டாக நம்ம வந்து டச் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துலாம். ஸோ ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இது வந்து டேரெக்டாக நம்ம கேலரியில் வந்து சேவ் ஆகுது. ஃபஸ்ட் நம்ம இந்த ஸ்னாப்சாட்டில் சேவ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கேலரியில் ஒரு தடவை சேவ் பண்ணணும். இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணியாச்சு. இந்த ஃபோட்டோ வந்து நம்ம ஸ்னாப்பில் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சேவ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து இதை கிளிக் பண்ணதுக்கே சேவ் பண்ண முடியும். ஸோ சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ண அப்புறம் இது நமக்கு வந்து இப்போ டேரெக்டாக கேலரியில் வராது. ஸோ மறுபடியும் நம்ம ஒரு தடவை கேலரியில் வர்றதுக்காக நம்ம வந்து சேவ் பண்ணணும். ஸோ அது வந்து நமக்கு வரணும் அப்படின்னா ஸோ எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே நமக்கு கேலரியில் வரணும் அப்படின்னா உங்கள் லெஃப்ட் சைடில் இருக்க ஒரு 2 கேலரி மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம எடுத்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ரைட் சைடில் ஒரு 3 டாட் இருக்கும். அந்த டாட்டா கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் ஸ்னாப் இருக்கும். ஸோ எக்ஸ்போர்ட் ஸ்னாப்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸோ ரைட் சைடு லெஃப்ட் வந்திங்க அப்படின்னா டவுன்லோட் அப்புறம் சிம்பிள் இருக்கும். அந்த டவுன்லோட் சைடில் கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோ எடுத்து கேலரியில் வரும். ஸோ நான் ஏன் ஃபேஸ் காட்டல அப்படின்னா ஃபில்டர் வந்து அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. அதனால தான் நான் ஃபேஸ் காட்டல, இந்த பொம்மை வச்சு ஃபேஸ் காட்டினேன். நம்ம காண்டாக்டே சேட் பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி சேட் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாகவே சேட் பண்ணிக்காக ரீல்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ரைட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் ஈஸியாகவே ரீல்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். அதேமாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறவுடைய ரீல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய 2 மேன் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து யாரோ பார்க்கணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணுற ஐடியிலேருந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெக் டியூட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மறக்காமல் டெக் டியூட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். டாடா பாய்.